வருமானத்திற்கு அதிகமாக 3 கோடி ரூபாய் அளவிற்கு சொத்து சேர்த்ததாக அமைச்சர் துரைமுருகன் மற்றும் அவரது குடும்பத்தினர் எதிராக வழக்கை ரத்து செய்த வேலூர் நீதிமன்றத்தின் உத்தரவுக்கு தடை விதிக்கப்பட்டிருக்கிறது. மேலும் வழக்கை 6 மாதங்களில் விசாரித்து முடிக்க வேண்டும் எனவும் வேலூர் நீதிமன்றத்திற்கு உயர்நீதிமன்றம் உத்தரவிட்டிருக்கிறது. கடந்த 1996 முதல் 2001 ஆண்டு வரையிலான திமுக ஆட்சி காலத்தில் பொதுப்பணித்துறை அமைச்சராக பதவி வகித்த துரைமுருகன் வருமானத்துக்கு அதிகமாக 3,92,00,000 ரூபாய் அளவிற்கு சொத்து சேர்த்ததாக லஞ்ச ஒழிப்புத்துறை தரப்பில் 2002 ஆண்டு வழக்கு தொடரப்பட்டது. அமைச்சர் துரைமுருகன், அவரது மனைவி, மகன் மற்றும் மருமகள் மற்றும் சகோதரர் ஆகியோர் மீது இந்த வழக்கு பதிவு செய்யப்பட்டது. இந்த வழக்கை விசாரித்த வேலூர் நீதிமன்றம் கடந்த 2007 ஆண்டு வழக்கில் இருந்து அனைவரையும் விடுவித்து உத்தரவிட்டது. இந்த உத்தரவை எதிர்த்து 2013 ஆண்டு லஞ்ச ஒழிப்புத்துறை தரப்பில் சென்னை உயர்நீதிமன்றத்தில் மறு ஆய்வு மனு தாக்கல் செய்யப்பட்டது. கடந்த 12 ஆண்டுகளாக நிலுவையில் இருந்த